Very good morning. Have a nice day. The Prime Excellence உங்கள்கிட்ட இணைந்திருப்பது இன்னைக்கு மார்கழி 18ஆம் நாள் ஜனவரி 2. ஸோ நம்ம சக்தி திருப்பாவை பார்த்துக்கலாம். மூல மறைக்குழந்தை மூவருக்கும் மூத்தவளே, மூதறிய கெட்டா முன்னை பழம்பொருளே, கால கணக்கிற்கே எட்டாத சக்திகளே, காசினின் ஊடெங்கும் நிறைந்த பராசக்திகளே, கோலம் அருவூர் வந்து கொள்ளை கொண்ட பேரழகே, கோலேந்தி ஆள்கின்ற மருவத்தூர் வந்து கொள்ளை கொண்ட பேரழகே, கோலேந்தி அண்டமெல்லாம் ஆள்கின்ற பெண்ணரசி, வேல்விழியே என்றெல்லாம் சீர்பரவி நாம் தொழுதால், சக்தியவள் துணை புரிவாள் பொருளேலோர் எம்பவாய். ஸோ இப்போ நம்ம பாவியர்கள் எல்லாத்தையும் எழுப்பிட்டோம். இப்போ கடவுளை எழுப்புவதற்காக திருப்பலி எழுச்சி பார்த்துடலாங்க. திருப்பள்ளி எழுச்சி மார்கழி 18ஆம் நாள். பனிமலையில் படர்கங்கை கரையருக காசினில், பைங்கடலில் குமரி அருகில், தனிமதுரை பெருவழியில் தலை போற்றும் காஞ்சினில், தன் குழுவை வைத்த தேவி, இனியதொரு புதிய மலை இழந்தென்ற அடிவரிடம் ஏத்திடும் நின்ற தாயே, இனிதான தமிழ் பாடல் மலர்தூவி தொலைவந்தோம் இணைவிலைகள் இனி மலர்கவே. பனிமலையில் படர்கங்கை காசினில், பைங்கடலில் குமரி அருகில், தனிமதுரை பெருவெளியில் தரை போற்றும் காஞ்சியினில், தன் குழுவை வைத்த தேவி, இனியதொரு புதிய மலை இழந்தென்ற அடிவரிட ஏத்திடவும் நின்ற தாயே, இனிதான தமிழ் பாடல் மலர் தூவி தொலைவந்தோம் இணைவிழிகள் இனி மலர்கவே. ஸோ நம்மளுடைய திருப்பள்ளி எழுச்சி ரொம்ப அழகா நாம் கடவுளையும் எழுப்பிட்டோம். இந்த அதிகாலை பொழுதில் ஸோ கடவுளிடம் நாம் என்ன வேண்டுதல் வைக்க வேண்டுமோ தாராளமாக வைத்து, நாம் எப்பொழுதும், அதாவது நான் சொல்றேங்க, எல்லா நோம்பும் பார்த்தீங்கன்னா 1 நாள் 2 நாள் 3 நாள் கணக்கு இருக்கும். ஆனா இந்த பாவையர் நோம்பு மட்டும்தான் மார்கழி 30 நாளும் நம்மளால இருக்க முடியும். அதிகாலை 3-3:30 மணிக்கு எந்திரிச்சு 4 மணிக்கு விளக்கேற்றி நாம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்ற அந்த கண்ண பிரமான் சொல்லியிருக்கார். அதாவது நிறைய மாதங்கள் உள்ளன. 365 நாட்களில் கடவுளை நாம் நினைக்காத நேரம் இல்லைதான். இருந்தாலும் இந்த மார்கழி மாதத்தில் மட்டுமே ஒரு மாதம் முழுவதும் நாம் நம்மளுடைய இஷ்ட தெய்வத்தை, நம்மளுடைய குல தெய்வத்தை, நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மாவை நாம் வணங்குகிறோம். மரணம் என்பது இயற்கையான ஒன்று. அனைத்து மாதங்களிலும் அனைத்து நாட்களிலும் நமக்கு வைகுண்டம் திறந்திருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆனால் நாம் அனைவருக்கும் தெரிந்த ஒன்று, மார்கழி 30 நாட்களிலும் வைகுண்டம் வந்து திறந்தே இருக்கும். ஸோ கடவுளை நாம் நினைத்து கொண்டு இந்த மார்கழி நோன்பை நாம் முடித்த மார்கழி 30ஆம் நாள் அன்று கைமேல் பலனை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் கடவுள் அனைத்து வளங்களையும் நலன்களையும் சிறப்புடன் தந்த சிறப்புடன் வாழ என்னுடைய வணங்குதலும் வேண்டுதலையும் நான் வைக்கிறேன். Bye viewers, have a nice day.